தேர்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சயின்டிபிக் ரெவல்யூஷன். சயின்டிபிக் ரெவல்யூஷன்னால என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா ஹியூமன் பீயிங்ஸ் வந்து எனக்கு சில விஷயங்கள் தெரியாது அப்படின்றத அட்மிட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி பிளைண்ட்லி ரிலீஜனை ஃபாலோ பண்ணாம ரிலீஜனை குவெஸ்டனும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் சயின்டிபிக் ரெவல்யூஷன்னால நிறைய நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு. இந்த ஆர்டிஃபிஷியல் ஹேண்ட்ஸ், ஆர்டிஃபிஷியல் லெக்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சயின்டிபிக் ரெவல்யூஷன்னால வந்த விஷயங்கள் தான். அதே மாதிரி பண்ண போறாங்கன்னா ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு எலிக்கு வந்து மெமரி பவர் அதிகமா இருக்க மாதிரி ஒரு ஜீன் இருந்தா அதை வந்து நம்ம ஹியூமன் பீயிங்க்கும் கொண்டு வர முடியும். கொண்டு வர டைம் வந்து இன்னும் ரொம்ப தள்ளி இல்லைன்னு ஆர்த்தர் சொல்றாரு. அப்போ வந்து நம்ம சூப்பர் ஹியூமன்ஸா மாறிடுவோம். அதே மாதிரி ஏன் இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஹையர் ஆர்கானிசமா இருக்காங்க, மீதி எல்லா ஆர்கானிசமுக்கும் மேல ஹியூமன் பீயிங்ஸ் வந்து எப்படி உட்காந்துட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ்னாலதான். ஆனா நம்மளை விட இன்னொரு ஹையர் ஆர்கானிசம் கூடிய சீக்கிரம் ஃபார்ம் ஆயிடும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுறப்போ நம்மளுக்கு கான்சியஸ்னஸ் இருக்கா மாதிரி அவங்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்கும். அந்த விஷயத்த நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் கூட பண்ணிக்க முடியாது. அப்போ வந்து நம்ம இப்போ எப்படி கோழி மாடெல்லாம் பாக்குறோமோ அந்த மாதிரி அந்த ஹையர் பீயிங்ஸ் நம்மள பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க எல்லாருக்குமே கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. ஒருத்தங்களோட மெமரியை இன்னொருத்தங்களால ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் ஆக போகுது அப்படின்னு சொல்றாரு. நிறைய புக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.